வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே, கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் யூ டு ஆர். சார் எப்படி சார் இருந்துச்சு ஐபிஎல் 2025 ஃபைனல்ஸ்? எலிமினேட்டர் எப்படி இருந்துச்சு? எலிமினேட்டரோட ஃபைனல்ஸ்னே சொல்லலாம். கரெக்ட், நீங்க சொன்ன என்ன த்ரில். டாப் மிஷன் இம்பாசிபிள், எம்ஐனா மிஷன் இம்பாசிபிள் நாங்க, பட் மிஷன் பாசிபிள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. கடைசி நிமிஷத்துல குஜராத் டைட்டானிக்கை சிங்க் ஆயிடுச்சு. பட் அது இந்த டிஃபரன்ஸ் ரெண்டு டீம்ஸ்குள்ள எங்கன்னா, ரெண்டு பேருமே மைண்ட் பாக்லிங் பேட்டிங். ரெண்டு டீம்ஸுமே டாப் கிளாஸ் பேட்டிங். பட் இந்த ஜிடியோடைய ஃபீல்டிங் வந்து மெசரபிள் ஃபீல்டிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜிடியோடைய மெசரபிள் ஃபீல்டிங்கும், செகண்ட் ஹாஃப்ல மும்பையுடைய மாஸ்டர்லி போலிங், அதுதான் மேட் த கிளியர் டிஃபரன்ஸ் ரெண்டு டீமுக்கு. வில் ஸ்டார்ட் வித் ஜானி பேர்ஸ்டோ. ஒரு டீமில் வந்து புதுசாக உள்ளே வராரு. ஐபிஎல்ல இவர் ஆக்ஷன்லேயே எடுக்கலை, அன்சோல்டு பிளேயராக இருந்தார். இப்போ வந்து ஏதோ இந்த வெளியே 2-3 அந்த ஊரில் ஏதோ ஆடிக்கிட்டு இருந்தார். திடீர்னு ஃபோனை போட்டு, ஹலோ சார், இங்கே ஒரு ஆள் குறையுது, கொஞ்சம் வாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே நேராக ஃப்ளைட்டு பிடிச்சி வந்த உடனே என்னப்பா வேணும், 6 அந்த வச்சுக்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு அந்த அடி அடிக்கிறாரு. எங்கே விட்டாரோ அங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு. சார் சூப்பராக இருந்துச்சு ஜானி பேர்ஸ்டோட பேட்டிங். பேர்ஸ்டோ ஒரு ஃபயர் ஸ்டவ். அவர் வந்து ஸ்ட்ரெயிட்டாவே உள்ள வரும்போது நம்ம ஒரு 4 6 அடிச்சிட்டேன்ற மாதிரி தான் வந்து ஆடுவாரு. அவரும் ரோஹித்தும் கொடுத்த ஒரு அந்த லான்ச் பேட் இருக்கு பாருங்க, ஜஸ்ட் பிரில்லியன்ட். ரோஹித் சர்மா கரெக்டா எங்க தேவையோ அங்க ஒரு ஒரு அமங்கலமான ஒரு நாக், ஃபேசினேட்டிங் நாக் அடிச்ச. அதுவும் ஸ்வீப்ஸ் அண்ட் புல்ஸ் வந்து வேற லெவல். சூரியகுமார் யாதவே வேற வேஷத்துல வர மாதிரி இருந்தது முதல்ல அடிலாம் பார்த்தா. சூரியகுமார் யாதவ் என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் ஆடுவார் அவ்வளோக்கே ஆட்டார். ரோஹித் சர்மா ஓவர் ஷேடோ பண்ற அளவுக்கு ஃபேசினேட்டிங் நாக் ரோஹித் சர்மா. பேர்ஸ்டோ வந்து இஸ் பார்ன் டு புல் அண்ட் ஹுக், அந்த மாதிரி பிளேயர். அவர் வந்து சிக்ஸஸ் வந்து டிலைட், அவ்வளோ கிளஸ்டி ஹிட்டிங், அந்த மாதிரி ஒரு பிளேயர். ஜாஸ் பட்லர் மாதிரி பிளேயர் வச்சுங்களேன். ஸோ பட் இவங்க எங்க வந்து சுப்மன் கில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும்னா, இப்போ நம்ம திருவிளையாடல் நாகேஷ் இருக்காரு, நம்ம தான் அஷிஷ் நேரா, அவரு எப்ப முதல்ல கிரவுண்ட்ல ஓடி ஓடி வர்றாருல, அவர் நேத்திக்கே மீட்டிங்ல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லிருக்கணும். அதாவது அவங்க மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா நம்ம பேசின பாயிண்ட் தான். எப்படியுமே ஒரு ஹுக் ஒன்று அடிப்பாரு டீப் ஃபைன்ல, ஆர் ஸ்லாஷ் பண்ணா டீப் பாயிண்ட்ல ஒரு கேட்ச் போகும் எப்பயுமே ரோஹித் சர்மாவுக்கு. அதே மாதிரி சஞ்சீவ் சாம்சன்லாம் நம்ம பேசணும் பாருங்க, அதே மாதிரி நீங்க ஒன்று போச்சு. அந்த ஃபீல்டிங் விட்டாங்க சொதப்பல், அந்த ஃபீல்டிங் சொதப்பல் வரும். பட் பிஃபோர் தட் அந்த மாதிரி முதல் ஓவர் அவருக்கு சரியா டைமிங் ஆகலைன்னா, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரையோ ஒரு ஆஃப் ஸ்பின்னரோ பண்ணதுன்னா இறங்கி சுத்தி அவுட் ஆவார் இம்பேஷன்டான்னு சொன்னேன். அதை முதல் 5 ஓவர் பண்ணவே இல்லை. 5வது ஓவர் தான் சாய் கிஷோரை கொண்டு வந்தார். பேர்ஸ்டோ எப்ப லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட்டாலும் வெறுப்புல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அக்ராஸ் அடிப்பார், சரியா மாட்டலன்ட்டு. ஸோ இந்த ரெண்டு பேரை லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை தேர்ட் ஓவர் ரேஞ்சில் கொண்டு வந்து தான் ஒரு சான்ஸ் இருக்கு ட்ரபிள் பண்றதுக்கு. அதை கம்ப்ளீட்டா போட்டு விட்டார். இது வரைக்கும் நான் பாயிண்ட்டுக்கு ரெக்கார்ட்ஸ் வச்சு சொல்றேன். பட் அதனால ரொம்ப நல்லா செட்டில் ஆனதுனால சாய் கிஷோரோட ஃபர்ஸ்ட் ஓவர் பெரிய இம்பாக்ட் இல்ல. 12 ரன் போயிடுச்சு. பட் கடைசியில 8 2 விக்கெட் சூரியகுமார் யாதவையும் பேட்ஸ்டோவும் எடுத்து சாய் கிஷோர் தான். அது ஆர் ரஷீத் கான் கையில வச்சிருக்காரு. அவங்க மாதிரி யாராவது இன்னும் தேர்ட் ஓவரே வந்திருக்கணும். என்ன இது டூ ஆர் டை சிச்சுவேஷன், இது டூ ஆர் டை. ஏதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் கேப்டன்சில. நார்மலா விட முடியாது. இந்த இது எலிமினேட் இருக்கு, ஒரே சான்ஸ் தான். அதனால அப்படியே கிளச் பண்ணிடணும் அந்த சான்ஸ். அந்த இடத்துல அதை விட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ரோஹித் சர்மா அண்ட் பேர்ஸ்டோ 2 பேரும் ஆடினது வந்து எவ்வளோ வைட்டலாக இருந்துச்சோ, ஒரு சூப்பர் ஸ்டார்ட்டை கொடுத்துச்சோ, அதே அளவுக்கு ரோஹித் சர்மா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு, ஏன்னா ஜென்ரலாக இப்போ இன்னைக்கு காலையிலே நியூஸ் பேப்பர் வந்ததெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ஃபைனல்ஸில் அவருக்கு இந்த பிளே ஆஃப்ஸில் அவருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, இந்த இதுலலாம் ஆடிடுவார் லீக் மேட்ச்சில். ஃபைனல்ஸு பிளே ஆஃப்ஸ் வரும்போது லைட்டாக ஒரு லோ ஃபார்ம் இருக்குது, அது சரி பண்ணிடுவாரா அப்படின்லாம் எதிர்பார்க்குறோம், பார்ப்போம் இன்னைக்கு அப்படின்னாங்க. அந்த வந்து அழகாக உடச்சி காட்டினார் இன்னைக்கு, சூப்பராக ஆடினார். பட் இட் வாஸ் ஃபாலோட் வெல் பை அவங்க டீமில் இருக்கிற எல்லாருமே. யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாருமே ஒரு சின்ன சின்ன கேமியோ ஆட்டாங்க. எவ்ரி திங் வாஸ் யூஸ்ஃபுல். நமந்தீர் அடிச்சு சிக்ஸஸாக இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், திலக் வர்மாவாகட்டும், அந்த 3 பேருமே வந்து ஒரு நல்ல வைட்டல் ரன்ஸை கொடுத்தாங்கல்ல. ஆமா, 2020 அவுட் ஆனா கூட ஓவர்ஸ் நெருங்கின்னு இருக்கு, எண்டு நெருங்கின்னு இருக்கு. 2020 அவுட் ஆனா கூட குவிக்கா அந்த 20 அடிச்சு அவுட் ஆறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் ஓவர் ஹார்திக் பாண்டியா வச்சு நிமித்திட்டாரு. வந்து 140 வந்து 340 போடுறாரு. இந்த மாதிரி பிச்சில் டோட்டல் பிளஸ் விக்கெட். இந்த பிச்சில் மட்டும் நீங்க ஃபாஸ்டா போட கூட ஃபாஸ்டா அடிப்பாங்க. ஏன்னா இது நேத்திக்கான பிச்சுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்க சொன்னது கரெக்ட், இது வேற பிச்சு, இது ஃபுல் ஆஃப் ரன்ஸ். இதுல யாருன்னா வேகமா ஓடுறது, மெதுவா போடுறது, மூளையோட போடுறது இல்ல. நீங்க எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் லைக் பும்ரா மாதிரி இருக்கணும் யார்காஸ், அந்த மாதிரி போட்டா இதுல தப்பிக்கலாம். அண்ட் ஸ்லோவர் ஸ்டெப் தான் ஜெயிக்கும். ஏன்னா
அவ்வளோ வேகமா பிரசித்தி நீ முதல்ல ஒரு கவுத்துட்டு அவர் ரோஹித் சர்மா எடுத்த பால் என்னன்னு பாத்தீங்கன்னா மெதுவா போட்ட பால் தான். அதனால ஸ்லோவர் ஸ்டெப் திருப்பி சாய் கிஷோர் 2 விக்கெட் ஸ்லோவர் ஸ்டெப்ல தான் விக்கெட் எடுத்து பார்ட்னர்ஷிப்போட ஸ்பீடை பிரேக் பண்ண முடியுமே தவிர நீங்க வேகமா போட கொண்டுடுவாங்க. அந்த டிஃபரன்ஸ் மும்பை புரிஞ்சுட்டு பியூட்டிஃபுல்லா செகண்ட் ஹாஃப்ல பேஸ கட் பண்ணிக்கலாம். அஸ்வினி குமாரா இருக்கட்டும், ட்ரெண்ட் போல்ட்டா இருக்கட்டும், பும்ரா கிளாஸ் அப்பார்ட் விட்டுருங்க. அஸ்வினி குமார் எஸ்பெஷலி ஓடி வந்து பாருங்க ஷூ கிட்டே போட்டாரு. ருதர்ஃபோர்டுக்கெல்லாம் பவுன்ஸ் பண்ணியிருந்தாருன்னா ஊரை விட்டு வெளில வச்சிருப்பாரு. பட் அவர் போட்ட எல்லா பாலுமே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 7-8 ஓவர்ல மேக்ஸிமம் யார்கர்ஸ் வந்து ஒரு மேட்ச்ல போட்டிருப்பாங்கன்னா இந்த மேட்ச்ல தான் இருக்கும். ஸோ தட் கிளியர்லி செட் த டிஃபரன்ஸ். இதனாலதான் நாங்க வின்னுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டு போயினே இருந்தாங்க. கடைசி 7 ஓவர் அவங்க போட்ட ஒரு போலிங் டிசிப்ளின் இருக்குல்ல, இவங்களுக்கு எலிவேஷன் கொடுக்கவே இல்லை ஷாட் அடிக்கிறதுக்கு. எல்லா பாலும் டிக் பண்ணி ஆடுறாங்க. மிட் ஆஃப்ல போயிட்டு ஒரு ரன் தான். ஸோ அதான் மாஸ்டர்லி போலிங் செகண்ட் ஹாஃப்ல மும்பை. அதுலதான் கிளியரா காமிச்சாங்க என்ன ப்ரொஃபஷனலிசம் காமிச்சாங்க. சார் இந்த ரிக்வயர்ட் ரன் ரேட் வந்துட்டு என்னதான் ஒரு 11 12 அப்படின்றது இருந்தாலுமே இந்த ஜிடியுடைய பேட்ஸ்மேனு ஒவ்வொரு ஓவர்லையும் ஒன்று ஒரு 6 அடிச்சிடுறாங்க, இல்லைன்னா ஒரு 4 அடிச்சிடுறாங்க. அது மற்ற எல்லா பால்ஸும் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் ஆடி அந்த ஒரு 9 to 10 ரன்ஸ் ஓவருங்கிறத கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க சார். அந்த லாஸ்ட் ஒரு 3 ஓவரில் தான் அது வந்து வெறும் 9 ரன்ஸ் ஆச்சு. மற்ற எல்லா ஓவர்லையும் அது 11 12 கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. ஸோ தட் வாஸ் வெரி கிரேட் ஃப்ரம் தேர் பேட்டிங். 12 அடிச்சுனே இருக்காங்க. அதாவது கிளியர் டிஃபரன்ஸ் எங்க அதை செக் பண்ணணும், கரெக்டா ஒரு ட்ரம் கார்டை கொண்டு வந்து பும்ராவை கொண்டு வந்து அந்த யார்கர்ல அப்படியே காலை விரிச்சாரு பாருங்க வாஷிங்டன் சுந்தர். அதான் நான் சொன்னேன், நீங்க பும்ரா யார்கரை நீங்க அடிக்கணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா கிரீஸ்ல நின்றுட்டு முடியவே முடியாது. ஷாருக் கானும் உள்ள வராரு, ஃபர்ஸ்ட் பால் நின்றதுல இருந்து ஆடுறாரு. அது ஏன்னா நிக்க முடியாது அந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப கம்மி பால், பர் பால் 4 to 5 ரன்ஸ் தேவைப்படுது. அப்ப எப்படி ஒரே இடத்துல நின்று ஆடுவீங்க? நீங்க செட்டில் ஆறுது வர்றது எல்லாம் இல்ல. மைண்ட்ல வந்து நான் 30 நாட் அவுட் நினைச்சுன்னு உள்ள வந்து முதல் பால் நவுந்துதான். அதை ஒரே ஒருத்தர் கரெக்டா பண்ணாரு பாருங்க. டெவாட்டியா கிரீஸ் அவுட் நவுந்தாருல, பும்ரா வந்து ஒரு 6 அடிச்சார். ஸோ பும்ரா இஸ் ஜஸ்ட் கிவிங் யூ சிங்கிள்ஸ், ஹாப்பி. உங்க ஆஸ்கிங் ரேட் 14-15 இருக்கும் போது இஸ் போலிங் யார்கர்ஸ் டு கிவ் யூ ஒன்லி சிங்கிள்ஸ் மேக்ஸிமம். அந்த மாதிரி இது நார்மலா 1 ரன் பர் பால் தேவைன்றச்சே பும்ரா டேஞ்சர். இதுல உங்களுக்கு 14-15 பர் ஓவர் தேவைன்றச்சே பும்ரா ஒரு ஓவர் அப்படி போட்டாருன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியும். அப்ப நீங்க ஏதாவது பண்ணணும்னா ஒரு சான்ஸ் ஸ்டம்ப் அவுட் வந்து வித் த பேஸ் அடிச்சாதான் உண்டு. பும்ராவை அகேன்ஸ்ட் த பேஸ் நீங்க அடிக்க முடியாது. பிகாஸ் ஒரு யார்கர் லைன் தான் போடுறாரு. வித் த பேஸ் கிளைட் பண்ணணும்னா அவரே அவுட் சைட் த லைன் ஆஃப் த ஸ்டம்ப்ஸ் போட்டா சான்ஸ். இல்ல நீங்க நவரணும். இன்வேரியபிளி ஒரு ஸ்டம்ப்ல தான் போடுவார். ஸோ நீங்க நவுந்து தான் ஆகணும். அதை யாருமே பண்ணல. அது அண்ட் அஸ்வினி குமார்க்குலாம் கரெக்டா அட்வைஸை கேரி அவுட் பண்ணிட்டு ஒரு இம்பாக்ட் சப்பா வந்துட்டு எவ்ரி பால் வாஸ் போலிங் ஒன்லி யார்கர் லெக். அவர் வந்து ரொம்ப அழகா சேஞ்ச் பண்ணிட்டார். இப்ப அந்த கிளீசனுக்கோ வேற யாருக்கோ கொடுத்திருந்தா கூட இவ்வளவு கரெக்டா போட்டுக்க மாட்டாங்க. அஸ்வினி குமார் ரொம்ப அந்த யங்ஸ்டருக்கு வந்து செம்ம கூல் ஹெட்ரு. என்ன சொன்னாங்களோ ஸ்பீடை கட் பண்ணின்னு கரெக்டா லேண்டிங் எவ்ரி பால் ஆன் தி ஷூ. அதை பியூட்டிஃபுல்லா போட்டு. சார் அஸ்வினி குமார்கிட்ட கொஞ்சம் கூட அந்த ஒரு டென்ஷனே தெரில சார். நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கூலாக இருக்கிறாரு. அது கடைசி ஓவரில் கிளீசன் வந்து 3 பால் போட்டு கிராம்ப் ஆகி கிளம்புறாரு. அடுத்த 3 பால் வந்து நினச்சிருந்தா ஹார்திக் பாண்டியா போட்டிருந்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. இவர் என்னடானா வந்துட்டு அப்படியா சரி 3 பாலா சரி போட்டுறேன் ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப கூலாக போடுறாரு சார். ஹி வாஸ் வெரி கூல். அந்த 17th ஓவர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 9 ரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாரு. கிரேட் ஓவர். அதுவும் அந்த லாஸ்ட் பால் மட்டும் தெவாட்டியா கிட்ட அடி வாங்கலை அப்படின்னா அந்த ஓவர் இன்னும் கிரேட்டஸ்ட் ஓவராக இருந்திருக்கும். ஸோ ஹீ இஸ் அ வெரி வெரி குட் பவுலர். இவரை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடி நம்மளோட ஷோலேயே நிறைய பேசியிருந்திருக்கீங்க. ஏன் அஸ்வினி குமார் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு. பட் எடுத்த சில நேரங்கள்லாம் வந்து அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தார். பட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் இப்படி போட்டது அமேசிங் சார். ஆமா, இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஓவர் ஐ தாட் ஹார்திக் பாண்டியா வில் ப்ரிஃபர் அஸ்வினி குமார் ஓவர் கிளீசன் நினைச்சேன். ஏன்னா அஸ்வினி குமார் சேஃபர் பெட் இன்னைக்கு போட்டுக்க ஸ்டாண்டர்ட்ல. ஃபர்ஸ்ட் பயங்கர பேஸ் போட்டாரு கிளீசன், அப்புறம் புரிஞ்சுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டார் ஸ்பீடு. பட் அஸ்வினி குமார் would have been a better choice லாஸ்ட் ஓவர் போடுது. சேஃபர் பெட் அவர் தான். அண்ட் இன்னொரு ஸ்மார்ட் மூவ் ஹார்திக் பாண்டியா என்ன பண்ணாருன்னா, பும்ராக்கு 1 ஓவர் போகும்போது இன்னும் 3 ஓவர்ஸ் இருந்தது முடியறதுக்கு. அதுல இந்த 18th ஓவரை கொண்டுட்டு பும்ராவை, அது ஒரு ஸ்மார்ட் மூவ். ஏன்னா சரி சேஃபா லாஸ்ட் ஓவருக்கு வச்சுக்கலான்றது நெகட்டிவ் திங்கிங். பும்ராவை கொண்டு வந்து மெரிச்சிடலாம், ரன் ரேட்டை கிளாம் பண்ணி விட்டுடலாம். அப்படியே விக்கெட் வந்தாலும் சேவ் பண்றது பர்ஃபெக்டா கிளிக் ஆச்சு. அது வெரி வெரி ஸ்மார்ட் மூவ். முதல் ஹாஃப்ல குட் லென்த்ல போட்டு கேவலமா ரன் கொடுத்திருந்தாங்க. பட் அந்த அத ஒரு பக்கம் இருந்தாலுமே சாய் சுதர்சன் இன்னி டேட் வரைக்கும் நான் பார்த்த பெஸ்ட் இன்னிங்ஸ் பாஸ். அதாவது அவர் தன்னுடைய வீடியோ ரேக்ல இந்த இன்னிங்ஸ் அவர் பால் பை பால் போட்டு பார்த்தாருன்னா அவருக்கு அப்படியே ஒரு குஷியா சினிமா பாக்குற மாதிரி இருக்கும்.
ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் நாக்ஸ், டாப் கிளாஸ். வாஷியும் டாப் கிளாஸ் நாக். ரெண்டு பேரோட ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க, நியரிங் 200 இருக்கும். ரெண்டு தமிழ்நாடு புலிகள் வந்து எவ்வளவு பிரமாதமா ஆடினாங்க, அவ்வளவு ஹாப்பியா இருந்தது பாக்குறதுக்கு. ஷாருக் வந்து முற்று குத்து இருந்தாருன்னா தமிழ்நாடு சும்மா அப்படி தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் காலத்தை கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு தான் ஜெயிச்சு கொடுத்ததுன்ற மாதிரி. ஜெய்ஜாண்டிக் தமிழன் ஸ்டைல் அப்படி பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங். ஷாருக் ஒண்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மீதி ரெண்டு பேரும் பிச்சை எடுத்துட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி ஒரு டெட்லியஸ்ட் யார்கர்ல வாஷி மாட்டினாரு. இவரும் கம்ப்ளீட்டா கிராஸ் போய் அதை மிஸ் பண்ணிட்டாரு. சாய் சுதர்ஷன் அப்படியே ஸ்டே பண்ணியிருந்தா கூட இன்னும் பெட்டர் சான்ஸ் வந்திருக்கும். பட் அந்த ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் யார்கர் அண்ட் ஃபுல் டாஸ்ல அவுட் ஆயிட்டாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேட்ச், வெரி என்ஜாயபிள் மேட்ச். ஸோ சாய் சுதர்ஷன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய இன்னிங்ஸ் ஆடி இருந்திருக்காரு. 2023 ஃபைனலில் நம்ம பார்த்தோம் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவர் ஆடினாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி பிளே ஆஃப்ஸில் நல்ல மேட்சஸ்லாம் நாக்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கக்கூடிய சாய் ஒரு பக்கம் இப்படி ஆடுறது வந்து நமக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு இல்லை. அவர் வந்து அடுத்தடுத்த ஹைட்ஸ் போயிட்டே இருக்காருன்னு இருந்தாலும் வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ஒரு நாக் அடிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சது ரொம்ப சூப்பராக நான் பார்க்குறேன் சார். பிகாஸ் அவருக்கு இதுக்கு முன்னாடி கிடைச்சது எல்லாமே ஒரு சின்ன 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 ஒரு பங்களிப்பு கொடுக்குறதா தான் கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட ஒரு ரன்ஸையும் இவரால் அடிக்க முடியுங்கிறத காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா இன்னைக்கு வாஷிங்டனுக்கு அமைஞ்சதா நான் பார்க்குறேன் சார். ஒரு 10 போல்ட் அடிச்சார், 2 6 அடிச்சார் பாருங்களேன். அதெல்லாம் மாஸ்டர். அதான் அவங்க சொல்லலாம், ஆல்வேஸ் லவ் ஹிம் as a பேட்டர்னு சொல்ல தெரியுமா. ரொம்ப ரொம்ப டாப். இன்ஃபேக்ட் குஸ்டால் மெண்டிஸ் 2 டாப் கிளாஸ் 6 அடிச்சார், நான் ஒத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப கிளாஸ். அவர் இருந்தாலும் இன்னும் வேற மாதிரி ஈஸியா இருக்கும். அவர் ஸ்பின்னுக்கு போய் நேரம் ஸ்டம்ப் மேலே நண்டுபிட்டாரு. அது இது மாதிரி ஒருத்தர் வாக்கு போய் நான் பார்த்தே கிடையாது. அந்த அளவுக்கு பின்னாடி போய் ஒருத்தர் ஆடுவாங்க. ஆனா அவர் 2 6 ரொம்ப அமங்கலமா அடிச்சார், வேற லெவல்ல அடிச்சாரு. அந்த டைம்ல தான் வாஷிங்டன் சுந்தர் வரணும். ஏன்னா நம்பர் 3 வந்து ரொம்ப பிரமாதமா ஆடுறாரு எப்பவுமே, ஜிடிக்கு அவர் வந்தாருன்னா. அண்ட் இன்னொன்னு, அவர் பவர் ரேட்டிங்கோட கிளைடிங் அண்ட் பிளிக்ஸ்ல வந்து பிஸ்டா வாஷிங்டன் சுந்தர். ஸோ ப்ராபப்ளி அவர் ஃப்ரண்ட்ல வந்துக்கலாம். பட் என்னமோ இன்னைக்கு அவருக்கு வந்து அந்த குச்சிக்கு பின் குச்சிக்கு முன் அப்படின்னு ரெண்டு ரெண்டு ரோல் பண்ற ஜோஸ் பட்லர் போல இவர் வந்தார். குச்சிக்கு முன் ஓரளவுக்கு நல்லா பண்ணாரு, குச்சிக்கு பின் ரணகாலம். குச்சிக்கு பின் கையில கிளவ் பால் நிக்கலன்னா பரவாயில்ல, கிளவே நிக்கல கையில். இந்த மாதிரி ஒரு கீப்பிங், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கேப் டிரைவரா போலாம். இஸ் ஏபிள் டு டிராப் எவ்ரிபடி, whoever is walking in is dropping. இல்ல, இந்த மாதிரி ஒரு கண்ட்ராவி கீப்பிங், அதுலயே போயிடுச்சு மேட்ச், பாரி போயிடுச்சு. பிளஸ் அந்த ஹை கேட்சுக்கு வர இந்த கோட்ஸி ஹை கேட்ச் விட்டார்ல, நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல, ஹை கேட்ச் கொஞ்சம் டிப் ஆகும், லைட்ஸ்ல ரொம்ப கஷ்டம், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். நீங்க உட்காந்தீங்கன்னு என்ன ஆகும், உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் குறையுதுன்னு அர்த்தம். நீங்க உட்காந்தீங்கன்னா யூ வாண்ட் டு பவுச் ஆன் தட் அண்ட் லேட்ச் ஆன் டு த பால் வெரி சேஃப்லின்ட்டு நீங்க உட்காருறீங்க. உட்கார்றதே டேஞ்சர். பட் எப்போ அவர் உட்கார்றாருன்னா, பால் எப்போ கையில டிராப் ஆகுதோ அந்த சமயத்துல தன்னுடைய பட்டை வந்து கரெக்டா ஹீல்ல பிளேஸ் பண்ண போறது. அந்த ஜர்க்கில் ஆடும்ல உடம்பு, அதுதான் ரெண்டும் சைமல்டேனியஸா. காலில் போய் அவருடைய பேக் ரெஸ்ட் ஆகிறதுக்கும் பால் வந்து கையில படுறதுக்கும் ரெண்டும் சேம். அது கையை விட்டு ஸ்பில் ஆச்சு. ஆர் ஃபர்ஸ்டே அந்த பொசிஷனுக்கு போயிட்டு உட்காந்தாலே பரவாயில்ல, ரெண்டும் சைமல்டேனியஸா வந்து தான் அந்த கேட்ச் விட ரொம்ப காஸ்ட்லி. அது ரோஹித் சர்மாக்கு போய் எப்படி விடுவீங்க அது? அதுக்கப்புறம் காட் பெயிண்ட் ஒரு திருப்பி இது போறாதுன்ட்டு சூரியகுமார் யாதவுக்கு ஒரு காட் பெயிண்ட். ரோஹித் சர்மாவுடைய காட் பெயிண்ட விட்ட உடனே கோச் பக்கத்துல வந்துட்டுல நீவா அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டு. இவர் அப்பதான் விட்டுருந்தாரு கேட்ச. அவரும் விட்டோன்னு ஒரு சின்ன விஷயம் இருக்கு, நீ விட்டியா, நான் தான் விட்டேன் ஹைட்ல, நீ பிளாட்ல விட்டியா அப்படின்னு. சார் ஹார்திக் பாண்டியாவுடைய இந்த கேப்டன்சி, ஒரு காம்னஸாக இருக்கட்டும், ரொட்டேஷன் ஆஃப் பவுலர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டாப் நாச்சாக இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். அது 2022 அவங்க வந்தப்போ அடிச்ச அந்த கப்பாக இருக்கட்டும், 2023 ஃபைனலில் வந்து சிஎஸ்கே கிட்ட தோற்று போனதாக இருக்கட்டும், இல்லை எப்போவுமே வந்துட்டு அவரோட அந்த குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன்சியும் சரி, இப்போவும் சரி, அந்த சம்டைம்ஸ் கொஞ்சம் கோவப்பட்டு கத்திடுவார், திட்டிடுவார் பவுலர்ஸ் எல்லாம். சீனியர் பிளேயர்ஸ் கூட பார்க்காம ஷமியெல்லாம் ஒரு ரொம்ப திட்டினார். எனக்கெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா இப்படி பண்ணுறாரு இவருன்னு. பட் அதை தாண்டி அந்த காம்னஸ்ங்கிறது வந்து அட்லீஸ்ட் டு அன் எண்ட் அவர் நல்லா கேரி பண்ணுறாரு சார். அந்த பிரீஃப் அவுட் பஸ்ட் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பாட்டதுக்கு அதெல்லாம் எல்லாம் இருக்க மனுஷன் ஞானி கிடையாது. அதெல்லாம் பாட்டது ஓகே. இன்ஃபேக்ட் அவர் தன்னுடைய போலிங்லயே 2 பியூட்டிஃபுல் யார்கர்ஸ் போட்டாரு. இந்த யார்கர் ட்ரெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணதே ஹார்திக் தான். பட் அந்த 2 யார்கரை போட்டு மீதி 4 பால் கனாம போட்டுருது, 4 6 குத்துருக்கு. ஸோ அதுதான் அவரே ஆக்சுவலா அந்த 2 யார்கர் சூப்பரா போட்டது. ஆல்மோஸ்ட் போல்டு சாய் சுதர்ஷன் ஒரு பால். பட் சாய் சுதர்ஷன் வந்து கேபிட்டலைசிங் ஆன் எவ்ரி பால். ஸ்லைட்லி அவுட் சைட் எக்ஸ் ஸ்டம்பா, ஸ்கொயர் லெக்ல 6, ஸ்லைட்லி அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்பா, பஞ்ச் கவர்ஸ்ல 4. அண்ட் இன்னொரு விஷயம், ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லைன் ஸ்டம்புக்கு வர பால் அந்த பஞ்ச் பண்றாருல டுவர்ட்ஸ் மிட்டிகேட். He's so clear and very confident about the field map on the leg side. Long on and mitigate கரெக்டா பைசெக்ட் பண்றாரு ஒரு அடி அந்த பஞ்ச் அடிக்கும் போது.
இந்த டைமிங் சென்ஸ், கரெக்டா கேப் பார்த்து அடிக்கிறது, மாஸ்டர்லி நாக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாக்ஸ் ஐ காட். அதாவது நான் பாட்டே பாட ஆரம்பிச்சிட்டேன். சாயா சாயா எல்லாம் சாயா பட்டும் படாமலேன்ட்டு. சார் இந்த ஹார்திக் பாண்டியா ஒரு சைடு இதே மாதிரி இந்த ஒரு 4, 5 நல்ல பால் போட்டா கடைசியில அந்த ஓவருடைய முடிவுல ஒண்ணு போட்டு விட்டுறாரு நீங்க. அதே மாதிரி தான் சார் இந்த ட்ரெண்ட் போல்ட்டும். சரியான ஓவர் போட்டாரு சார். இந்த ஒரு 19th ஓவர். அந்த 19th ஓவர்ல வெறும் 6 ரன் தான் குடுத்திருந்தாரு 5 பால்ல. இன்னும் ஓவருக்கு ஓவர் விக்கெட் வேற விழுந்துட்டே இருக்குது. ஆனா கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த 6வது பால் வந்து நல்ல குட் லென்த்ல போட்டு ஒரு 6 குடுத்து தான் அந்த ஓவர முடிச்சு விட்டாரு. ஸோ இந்த ஓவருக்கு ஓவர் வந்து யாராவது அது அவரா இருக்கட்டும், இல்ல வந்து முக்கியமா அவரு தான். ட்ரெண்ட் போல்ட் தான். இந்த கரெக்ட்டா ஒரு ஒரு நல்ல ஷார்ட் பால் போட்டு ஒரு குட் லென்த் இவர்கிட்டயும் அப்படிதான் அடி வாங்குனாரு. வாஷிங்டன் சுந்தர்கிட்டயும் அதே மாதிரி தான் 2 பால் வந்து நல்ல குட் லென்த்லயும் ஷார்ட் பால்லாம் போட்டு 2 அடி வாங்குனாரு. அந்த பிரச்சனை மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா ட்ரெண்ட் போல்ட் சூப்பர் சார் ஆக்சுவலா. பேட்டிங் போகும்போது யாக்கர்ஸ் போடுற கெப்பாசிட்டி இருக்கிற போலர்ஸ் போட்டாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பும்ரா, வாஷி அவுட் ஆன பால் கூட நான் சொல்றேன், வேற வேற லெவல் டெலிவரி. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லல. செகண்ட் ஸ்பெல்ல பும்ரா வரும்போது மட்டும் உட்லெட்ல போட்டா ஸ்கிட் ஆகி போய் அன்னைக்கு நம்ம ஸ்டப்ஸ்ல எடுத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பால் போடுவாரு. யார்கர் ஸ்டெல்விகா போட ஸ்லோ ரன் ரொம்ப பிரில்லியண்டா போடும், எல்லாமே போடுவார். அவருக்கு இன்னும் ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஆக ஆக இன்னும் கெப்பாசிட்டி டபுள் ஹேண்ட் போகும். அதுதான் பும்ராட்ட ஒரு யூனிக் கெப்பாசிட்டி. வாஷி மட்டும் டிசைட் பண்ணிருக்காரு பும்ராவை அடிக்கணும்னா ஸ்டம்ப் அவுட் நவுந்திருக்கணும். ஸ்டம்ப்ல நின்னுட்டு நீங்க யாருக்கார வந்து டிக் பண்ண முடியாது, இம்பாசிபிள். நீங்க ஸ்டம்ப் அவுட் கொஞ்சம் நவுந்து பும்ராவை கொஞ்சம் ரேட்டில் பண்ணணும் திங்கிங்க. அதனாலதான் சொல்றேன், ஷாருக் வந்து உள்ள கூட 3 to 4 runs ஆஃப் பால் ரிக்வயர்டுன்றச்சு நீங்க நின்ற இடத்துல நாடவே முடியாது. அந்த அளவுக்கு மக்கா போட மாட்டாங்க போலிங். அதனால ஸ்டம்ப் ரேஞ்சில போடும்போது எப்படியுமே ஒரு பேட்ஸ்மேனுக்கு என்ன ரிஸ்க் இருக்கு, போல்டு 2 ரிஸ்க் இருக்கு. பட் எங்கேயான போலர் வைட் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ் போட்டா அல்வா பேட்டர். அதனால ஒரு பெரிய ஆர்ட் இது. அவங்க ஸ்டம்புக்கு தான் போடுவாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் போது யூ ஹாவ் டு ஸ்பிளிட் செகண்ட்ல டெவாட்டியா மாதிரி ஒண்ணு அந்த பக்கம் போடும், இல்ல இந்த பக்கம் போடும். பியூட்டிஃபுல்லா டெவாட்டியா நவுந்து போய் ஒரு 6 அடிச்சார் பாருங்க பும்ரா. தான் மெஜஸ்டிக். அதே மாதிரி அஸ்வினியும் வந்துட்டு இறங்கி வந்து ஒரு 6 அடிச்சு ஒரு ஓவரை இந்த 17th ஓவரை முடிச்சு வச்சாரு சார் இந்த தெவாட்டியா. ஸோ தெவாட்டியா மாதிரி ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அது ஒரு பக்கம். அண்ட் ரோஹித் சர்மா, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நிறைய தடவை இதை கேட்டேன் சார், உங்களுக்கே போர் அடிச்சிடும். அவரை மாதிரி ஒரு பிளேயர் இந்த பிளே ஆஃப்ஸில் வெளியே உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து அது அங்கே நின்றுருந்துருக்கணும், இது இங்கே இருந்திருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஐயோ தலைவா, நீ உள்ள இருக்க வேண்டியவனாச்சே, நீ 5 கப்பை கையில காட்டினவனாச்சே, நீ எப்படியா வெளியே உட்காந்துருக்கன்ற மாதிரி அந்த ஒரு வருத்தம் எனக்கு ரொம்ப இருக்குது சார். ஒரு வருத்தம் அவர் எல்லாருமே இன்ஸ்பயர்ட் பை ஆஷிஷ் நேரா. வெளியில இருந்து கேப்டன்சி, வெளியில இருந்து ஆதரவு. அவரை பார்த்து இன்னைக்கு இவரை பார்த்தா நம்ம ஜெயவர்தனி அவர் கை காலம் ஆட்டு இருக்காரு சாமி வந்த மாதிரி. எல்லாரும் வெளியில இருந்து கேப்டன்சி, ஃபுல் ரிமோட் கண்ட்ரோல் கேப்டன்சி. அத்தனை பேரும் கையில ரிமோட் இருந்தா ஃபீல்டர்லாம் அப்படியே நான் நோத்தம் உங்களுக்கு பட்டனை பிரஸ் பண்ணி அந்த மாதிரி கேப்டன்சி வெளியில இருந்து. ஒரே ஒரு விஷயம், இன்னொரு நான் சொன்னேன்ல இந்த மாஸ்டர்லி போலிங் இந்த செகண்ட் ஹாஃப் பை மும்பைன்னு ஒன்னு கரெக்டா பண்ணாங்க. ருதர்ஃபோர்டுக்கு பவுன்சரே போடாம இருந்தாங்க லெக் சைட்ல. பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்பிடன்ஸ்ல யாருக்கெல்லாம் டிக் அவர் மட்டமான பால் அவுட், ரொம்ப ரொம்ப சுமாரான பால் ஒரு அவுட் ஆனார் சரியா டைம் பண்ணாம. நல்ல வேளை அவருக்கு அவங்க பவுன்ஸ் பண்ணல கால்ல, அதையும் கரெக்டா பண்ணிட்டாங்க. க்ளோசர் டு த பாடியே போட்டாங்க ஃபுல்லா. சார் அந்த மாதிரி ஒரு பால்ல அவர் அவுட் ஆனாருன்றது ஒன்று. இன்னொரு பக்கம் அந்த அஸ்வினி குமார் வந்துட்டு போட்ட பால்ஸில் நிறைய ஃபுல் டாஸில் தப்பிச்சு போயிட்டார். நீங்கள் இந்த சிஎஸ்கே வீடியோவில் சொன்னீங்க இதுக்கு முன்னாடி, ஃபுல் டாஸை இவ்வளவு வேஸ்ட் பண்ணுறது இந்த சிஎஸ்கே மட்டும்தான் இந்த சீசன்லேயே அப்படின்னு. அதை வந்து இன்னைக்கு அழகாக வந்து இந்த ஜிடியோடைய பேட்ஸ்மேன் பண்ணாங்க சார். என்னதான் அவங்க சுப்ரீமா விளையாடி இருந்தாலுமே கூட அவங்களுடைய லெஃப்டிஸ் வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் நிறைய பால்ஸை வேஸ்ட் பண்ணாங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 இது ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க அஸ்வினி குமார்ட்டு இருந்து அவங்க. ஸோ அது ஒரு விஷயம். இவர் வந்து கிரவுண்ட் லெவல் பால்கனி லெவல்ல போடுறாரு ஃபுல் டாஸ். நம்ம துஷார் தேஷ்பாண்டே எல்லாம் டெரஸ் பென்ட் ஹவுஸ் அந்த லெவல்ல போட்டிருக்கோம். ரைட் சார். எல்லா விஷயங்களையுமே நம்ம பைசெக்ட் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டு நிறைய ஒரு சூப்பரான நியூஆன்சஸ் இருக்கக்கூடிய ஒரு மேட்ச். 2 டீமே டஃபாக விளையாடினாங்க. இந்த இடத்துல ஜிடியை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு டீம் இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் வரைக்கும் இந்த ஓவர் வந்திருக்குமா, மேட்ச் வந்திருக்குமான்றது தெரியல. ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருந்துச்சு. ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு விஷுவல் ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம். எனிதிங் எல்ஸ் யூ வாண்ட் டு ஆட் ஆன் பிஃபோர் வி எண்ட் த வீடியோ சார்? ரொம்ப மெஜஸ்டிக் சேஸ் பாஸ். இது வந்து நத்திங் டு ஃபீல் பேட் அபவுட் இட். மும்பையுடைய பிரில்லியன்ஸ் அண்ட் போலிங்னால தான் அவங்களுக்கு போச்சு. அந்த மைனஸ் ஒரு பும்ரானா அவங்க ரொம்ப கேட்குவாங்க இந்த மேட்ச். இந்த பும்ரா ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல். அவர் வந்து டாப் கிளாஸ் தான் மாத்தி விட்டுறாரு மேட்ச். அது மாதிரி என்ன, அது எக்கானமி வேற, விக்கெட் வேற எடுத்துறாரு 2. அது இதுல இல்ல, அவர் ரொம்ப கை வந்த கலை. ஏன்னா ரியாக்ட் பண்றதை பார்த்தாலே தெரியும், ரைட் ரைட் எடுத்தாச்சு கிளம்பு 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 அப்படின்ற மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல அப்படிதான் போடுறாரு.
ஸோ அது ஒரு ரொம்ப பிரபாவம் பண்ணாரு. முடிவுல ஏதாவது ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும்னு பார்க்கும்போது, இவரு கம்பீருக்கு பயங்கர ஃபேன் நினைக்கிறேன். நம்ம யாரு சுப்மன் கில். ஏன் நான் சொல்றேன்னா, ஏன்னா கேப்டன் அண்ட் கோச்ல 2 பேரும். எங்க நான் பார்த்தேன் சரியான ஃபேன் கம்பீர் கிட்ட. கம்பீர் பண்றத அப்படியே ஃபாலோ பண்றாரு. என்னன்னு பார்த்தா பேட் கழட்டவே இல்ல. கம்பீர் யூசுவலா ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிட்டாருன்னா, ஹோட்டலுக்கு ரூமுக்கு போற வரைக்கும் பேட் கழட்டவே மாட்டாரு. பேட் கழட்டி அப்படியே பேட் போட்டுனே பார்ப்பாரு. ஒருவேளை செகண்ட் இன்னிங்ஸ் போற மாரி இருக்கா மாரி. இல்ல சூப்பர் ஓவர் வரா மாரி. அதே மாரி சுப்மன் கில்லும் பேட் கழட்டவே இல்ல. ஃபுல்லா பேட் போட்டுனே இருந்தாரு. கடைசி வரைக்கும். சார் 2 பேருமே காம் கேப்டன் சார். ஹார்திக் பாண்டியாவா இருந்தாலும் வந்து ரொம்ப காமா இருக்கிறாரு. அ சுப்மன் கில்லும் ரொம்ப காமா இருக்கிறாரு. என்ன ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் அப்டின்னா, ஹார்திக் பாண்டியா வந்து ரொம்ப கூல் அண்ட் காமா இருக்கிறாரு. ஜு- சுப்மன் கில் கொஞ்சம் ஏன்னா அதான் நான் சொன்னேன். சாய் கிஷோர வந்து நீங்க என்ன அவர பண்றீங்க? ஒண்ணு அவருக்கு 19த் ஓவர் அவருடைய முதல் ஓவர் 19த் ஓவரா விழுகுது. அந்த மாரி. பவுலிங் குடுக்காம இருக்கிறது. திடீர்னு பவர் பிளேல கொண்டு குடுத்தா, பவுலருக்கு என்ன ஆவான்? எனக்கு ஏதாவது ஒரு கன்சிஸ்டன்சி வேணும்ல. மாரி ஹேண்ட்லிங் ஆஃப் சாய் கிஷோர வந்து ரொம்ப ரொம்ப பேட். அது ஒரு பக்கம். அவரு இன்ஃபாக்ட் இன்னைக்கு சுப்மன் கில்லுடைய எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இப்ப பார்க்கும்போது இந்த மேட்ச்ல, அந்த பிரெஞ்ச் படத்துல வர வடி ஒரு சுத்தி கூட தள்ள வந்து விழும் தெரியுமா? என்னடா? என்ன லுக்கு? என்ன லுக்கு? ஆணியே புடுங்க வேணாம். அவன்கிட்ட சொன்ன உங்ககிட்ட சொல்லட்டா? அப்படின்ற மாரி என்ன போடுற? நான் இப்படியா போட சொன்னேன்? இங்க ஃபீல்ட் வச்சிருக்கேன். அங்க போடுறியே! அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் அங்க பார்த்தேன். அண்ட் இவரு வந்து நெக்ஸ்ட் டைம்ல எனக்கு தெரிஞ்சு ஆஷிஷ் நேராவுக்கு வந்து இப்ப தர்மயுத்தம் ரஜினி மாரி கை கால்லாம் கட்டிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த பௌர்ணமி போது கட்டுவாங்க தெரியுமா? வாட்சார் வாட்சார்ன்னுவாரு. அந்த மாதிரியான ஓடி ஓடி வந்துருவாருல உள்ள. பட் உள்ளுக்குள்ள இருந்துன்னு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லல. பேட்ஸ்மேன்லாம் வந்தா நேரா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எடுத்துருவான்னு சொல்லணும். ஏன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயி இப்ப சரியா அடிக்க வராது. அக்ராஸ் ஆச்சு நெறைய வாட்டி போல்ட் ஆகுது நான் பார்த்திருக்கேன். தட்ஸ் வை இதுதான் டூ ஆர் டைன்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தாச்சு. இங்க நம்ம நார்மல் கிரிக்கெட் ஆட முடியாது. எய்தர் பிரிங் அஷரின் ரஷீத் கான் ஆர் சாய் கிஷோர் உள்ளுக்குள்ளன்ற. பட் இதெல்லாம் மீறி அந்த மும்பைக்கு வந்து ஒரே ஸ்பின்னர் தான். அது பிளாஸ்டிக் டிக்கெட்ல ஒரே சாண்ட்னர் தான். நான் உங்களுக்கு சொன்னேன் பிளாஸ்டிக் டிக்கெட்ல சாண்ட்னரால ஒண்ணும் பண்ண முடியாது. வேற அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸும் இல்ல. அப்படி இருந்ததுக்கு இந்த மாதிரி பிட்ச்ல ஜிடி அடிச்ச அடிக்கு செகண்டா ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்தாங்க பாருங்க மும்பை போலிங்ல. அது வந்து ரியலாவே கப் வின்னிங் லெவலுக்கான ஒரு போலிங் அது. அது ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் டிசிப்ளின். அது அப்படி போட்டாங்கன்னா எல்லா டீமும் கஷ்டப்படுவாங்க. ஸோ நம்ம இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கிற விஷயத்த அப்படியே ஒரு விஸ்வரூபம் எடுத்து பார்க்கணும். அந்த க்ளோசர் டு த பாடி போட்டா எவ்வளவு கஷ்டம் ரன் அடிக்கிறது சொல்லினே இருக்கல உங்களுக்கு. இதை நம்ம பண்ணணும் பண்ணணும்னு அது கரெக்டா பண்றாங்க பாருங்க. தட்ஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் டெலிவரி டு ஹிட் ஆல்வேஸ். சூப்பர்ப் சார். அகமதாபாத்தில் சந்திப்போம். மீண்டும் இன்னும் ஒரு நாள் கேப் கழிச்சு ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் பஞ்சாப் வெர்சஸ் மும்பை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா அதுவும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுகிறேன் சார். இப்போ வந்து எல்லாமே டென்னிஸ் பால் கிரிக்கெட் மாதிரி ஆயிடுச்சுன்றதுனால ஒரு தத்துவத்தோட முடிச்சுக்கலாம்னு நான் பாக்குறேன். அகமதாபாத் பீட் பண்றதுக்கு முன்னாடி. என்னன்னா நீங்க டென்னிஸ் பால்ல கிரிக்கெட் ஆடலாம். பட் நீங்க கிரிக்கெட் பால்ல டென்னிஸ் ஆட முடியாது. ஏன்னா டென்னிஸ் ராக்கெட் உடைஞ்சிரும். அதே மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் கூட பாத்தீங்கன்னா டென்னிஸ் எல்போ வரும். பட் ஒரு டென்னிஸ் பிளேயர் கிரிக்கெட் எல்போ வரது இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைச்சுனே நீங்க தூங்க போனீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மறுபடியும் அடுத்த ஆர்ல நம்ம சந்திக்கிறோம்.